இரவு ஜெபம். கண்களை மூடி இந்த நாள் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து அமைதியாக தொடங்குங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். அன்புள்ள இயேசுவே, இந்த நாள் முழுவதும் என்னை உமது சிறகுகளின் நிழலில் மறைத்து காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சுவாசித்த காற்று, உண்ட உணவு, என்னை சுற்றி நீர் அரணாக வைத்த அன்பு உள்ளங்கள் என அனைத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே. இன்று என் மூலமாக நடந்த நல்ல காரியங்கள் யாவும் உமது கிருபையே. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். யோவான் 8:31-32 ஆகிய இறைவார்த்தைகள். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன் மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திருக்கரங்களில் பாலகனான இயேசு எழுந்தருளி வாரும். விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ, அதுபோல் வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லவோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். இப்பொழுது உங்களுக்கு தேவையான விசேஷ உதவிகளையும் தேவைகளையும் இப்போது நம்பிக்கையோடு மனதில் நினைத்து கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இருதயத்தினின்று நீக்கி அதை சுத்திகரித்தள்ளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் சக மனிதர் அனைவரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாய் நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. என் அன்பு இயேசுவே, இதோ இந்த இரவில் என் சோர்வடைந்த உடலையும் உள்ளத்தையும் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற வார்த்தையின்படி என் கவலைகள், பயங்கள் மற்றும் பாவ கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்து என் மனதிற்கு உமது தெய்வீக அமைதியை தந்தரலும். இந்த இரவில் தீய கனவுகளோ அசுத்த எண்ணங்களோ என்னை அண்டாதபடி உமது திரு இரத்தத்தால் என்னை மூடிக்கொள்ளும். உமது தூதர்கள் என்னை சுற்றி காவல் நிற்கட்டும். நான் நிம்மதியாக உறங்கி நாளை விடியலில் உமது புகழை பாட புது பலத்தோடு எழுந்திருக்க அருள் புரியும். தாயான தூய கன்னிமரியாயே, என் காவல் தூதரே, புனித அந்தோணியாரே, எனக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். இயேசுமரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.